வீடியோவில் வந்து மகப்பேறு உதவித்தொகை வாங்குவது எப்படின்றதை பற்றி சொல்கிறேன். நாங்கள் நலவாரி அடையாள அட்டை வச்சுருக்கோம். ஆனால் மகப்பேறு உதவித்தொகை எப்படி வாங்கிறது, யார் யாருக்கு வாங்கிறது, யார் யாருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்றத அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு போடுற வீடியோ வந்து ஒரு தகவல் சொல்கிறத ஃபுல்லாக தகவல் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கு புரியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நாங்கள் முழு தகவலை இதில் சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் தான் இதில் டைம் எடுத்துக்கிறதுனால 3 நிமிஷம் வீடியோ மட்டும் தான் போட முடியும், யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். அதனால் இதில் எங்களால் முழு தகவல் சொல்ல முடியல. ஆனாலும் கூட முழு தகவலை ஒவ்வொரு வீடியோவாக தனித்தனியாக போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையான தகவலோ அதை மட்டும் அந்த வீடியோவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் போட்டிருப்போம். இப்போ எங்களுக்கு கல்வி உதவித்தொகைன்னு ஓப்பன் ஆகும். அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கோங்க. அந்த உதவித்தொகை பெறுறதுக்கான வழிமுறை சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் ஃபுல்லாகவும் கிடைக்கும். மொத்த தகவலும் இதில் தந்திருக்கும். அதனால் நீங்கள் இதை ஃபுல்லாகவே பாருங்கள். மகப்பேறு உதவித்தொகை பெறுறதுக்கு முன்னாடி, நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நலவாரி அடையாள அட்டை வச்சுருக்கணும். இது லேடிஸ்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், பெண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கார்டு போட்டு வச்சுருக்கணும். கார்டு போட்டு வச்சுருந்து 3 மாதம் கன்சீவாக இருக்கும் போது நீங்கள் டாக்டர்கிட்ட என்ஓசி சான்றிதழ் வாங்கிக்கணும். என்ஓசின்னா நாங்கள் வேறு எங்கேயும் இந்த பணம் வாங்கலை, அதாவது இந்த நகராட்சியிலெல்லாம் போய் பணம் வாங்குவோங்க இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நகராட்சி, இந்த மாதிரி நாங்கள் எங்கவும் பணம் வாங்கலை. அதனால் லேபர் கார்டு வச்சுருக்கோம், அதில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்றப்ப நீங்கள் அந்த என்ஓசி சான்று டாக்டர் கடை தான் வாங்கணும், அவங்க தான் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்க, நீங்கள் 3 மாதம் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான சான்றும் டாக்டர் தான் தருவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. மீதியெல்லாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நலவாரி அடையாள அட்டை இருக்கும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, உங்கள் ஃபோட்டோ எப்பவுமே இது கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் புக்கு லாஸ்ட் என்ட்ரி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் அமௌண்ட், ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் வாங்கும் போதும் நீங்கள் பேங்க் புக்கு கம்பல்சரி லாஸ்ட் என்ட்ரி இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதனால் நீங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு உங்கள் நலவாரி அலுவலகத்தில், நீங்கள் ஆல்ரெடி கார்டு போட்டிருக்கீங்கன்னா கட்டாயம் ஒரு அலுவலகம் உங்களுக்கு தெரியும், அந்த அலுவலகத்தில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்றிடுவாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னா, நீங்கள் 3 மாதத்துலேருந்து 9 மாதம் வரையும் 9,000 ரூபா வரும். அப்புறம் டெலிவரி ஆன பிறகு 9,000, 18,000 ரூபா வரும். 2 குழந்தைக்கு வந்து உங்களுக்கு 36,000 கிடைக்கும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நீங்கள் அபார்ஷன் ஆகிட்டால் கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, 3 மாதம் 4 மாதம் இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாதி அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ 9,000ன்னு வச்சுக்கோங்க, அதில் பாதி அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை வந்து நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.